ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சே உங்களால அப்படின்ற மாதிரி அறநிலையத்துறை வரலாறே சிதைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? வாங்க சொல்றேன். இப்ப முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவை விரிவ பட்டியல்ல ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் அவங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையை ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு சாதாரண அமைச்சர் பதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சாதாரண ஒதுக்கீடு கிடையாது. அதுக்கு பின்னால ஒரு நூற்றாண்டு கால தமிழக அரசியலுடைய வரலாறும் நம்ம ஏற்படுத்தின சமூக நீதி போராட்டமும் இதுல அடங்கி இருக்கு. ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கிட்ட இந்த துறையை விஜய் அவர்கள் ஒப்படைச்சு இருப்பது தமிழகத்துடைய மிக ஆழமான சில வரலாற்று பக்கங்களை மறுபடியும் நம்ம புரட்டி பார்க்கணுமோ அப்படின்ற மாதிரி வச்சிருக்குது. ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த நபரை இந்த துறையோட அமைச்சரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமர வச்சிருக்கிறது அறநிலையத்துறை உருவான அடிப்படை தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையே குழி தோண்டி புதைக்கிற செயலா இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள்லாம் ரொம்பவே காட்டமா கடுமையா குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. தமிழகத்துல இந்த சமய அறநிலையத்துறை அப்படின்றது ஏதோ ஒரு ஆன்மீகத்தை மட்டும்தான் நிர்வகிக்கிற துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அது ஒரு சமூக நீதியுடைய ஒரு பெரிய அடையாளம். இப்ப சென்னை மாகாணத்துல ஆட்சியில இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி, கோவில் நிர்வாகத்தை அரசுடைய சட்டப்பூர்வ வாரியத்தின் கீழே கொண்டு வரதுக்காக மெட்ராஸ் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரு பாரம்பரிய சலுகைகள் முழுமையாவே ஒழிக்கப்பட்டு இருந்துச்சு. 1959ல தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய சட்டம் அதாவது ஆக்ட் 22 ஆஃப் 1959 இது ஒரு இறுதி கட்ட வடிவம் பெற்றுச்சுன்னே சொன்னா அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் சட்டத்தின் கீழ் தான் நிர்வகிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. திராவிட இயக்கங்கள் மட்டும் கிடையாது, தமிழகத்துடைய பெருந்தலைவர்னு சொல்லக்கூடிய காமராஜ் அவர்களும் இந்த துறையை ஒரு சமூக நீதிக்கான ஆயுதமா தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 1954ல காமராஜ் அவர்கள் முதல் முறையா பொறுப்பேற்ற போது தலித் சமூக போராளியான ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேரன் பி பரமேஸ்வரன் அவங்கள தன்னுடைய அமைச்சரவையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா ஆக்குனாங்க. அதற்கப்புறம் கோவிலுக்குள்ள நுழையவே ஒரு காலத்துல தடை விதிக்கப்பட்டிருந்த ஒரு சமூகம் இருந்தாங்கல்ல, அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து ஒருத்தரை ஒட்டுமொத்த கோவில் நிர்வாகத்தை வழிநடத்துற துறையுடைய அமைச்சராக்கி அழகு பார்த்து ஒரு புரட்சியை செஞ்சாங்க கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். சமூக நீதி வரலாற்றுடைய பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு தான் அது சொல்லலாம். நீதி கட்சி காலம் தொட்டு குறிப்பிட்ட சிலருடைய ஆதிக்கத்துல இருந்து கோவில் நிர்வாகத்தை எல்லாம் மீட்டு அனைத்து மக்களுக்குமானதாக அது மாற்றுனுச்சு. அப்படி மாற்றுறதுதான் அறநிலையத்துறையோட அடிப்படை தத்துவமா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க சூழல்ல பிராமண அமைப்புகள் அப்புறம் வலதுசாரி கட்சிகள்லாம் கோவில்களை அரசு தேர்ந்து விடுவிச்சு மறுபடியும் பழையபடி ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை விடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல தான் அதே பிராமண சமூகத்தை சேர்ந்த ஸ்ரீரங்கம் ரமேஷ் அவர்களை அறநிலையத்துறை அமைச்சராக்கி விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியல் சதுரங்கத்தை ஆடியிருக்காருன்னே சொல்லலாம். அனைத்து சாதியினருமே அர்ச்சகராகும் திட்டங்கள், அப்புறம் கோவில் சொத்துக்கள் மீட்பு அப்படின்னு அறநிலையத்துறை சமத்துவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது இப்ப கோயில் விடுவிப்பு அரசியலை பேசும் பின்னணி கொண்ட ஒருவரை அதன் தலைவராக்குவது ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா காமராஜர் அவர்களா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், நம்முடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், இது மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை கொண்டு கோவில் நிர்வாகத்தை ஜனநாயகப்படுத்தியதற்கு நேர்மாறா மறுபடியும் பழைய மரபுக்கே விஜய் போறாரா, பழைய மரபுக்கு வழி வகுக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. திராவிடம் அப்புறம் முற்போக்கு சிந்தனையாளர்கள்லாம் இதற்கான விமர்சனங்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கோவில் சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக நீதி கட்சி சட்டம் போட்டுச்சு. அதை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னோக்கி சென்றுச்சு. கோவில் நாற்காலியில தலித் சமூகத்து பரமேஸ்வரன் அவங்களை உட்கார வச்சு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அழகு பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு கோவிலை விடுவிச்சிடணும் அப்படின்னு விளங்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகத்தை சேர்ந்த ரமேஷ் அவங்கள்ட்டுமே இந்த
அறநிலையத்துறை சாவியை வந்து கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். வரலாற்றை தலைகீழா மாத்தி போட்டிருக்கிற இவரு ஆன்மீக கணக்கு வந்து போடுறாரு. இவர் போட்ட இந்த ஆன்மீக கணக்கு அந்த கோட்டை வட்டாரத்தையே வந்து ஒரு அனல் பறக்க ஆக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாவுடைய எம்பி பதவிய சி.வி. சண்முகம் அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதனால அந்த இடத்த நிரப்புறதுக்கு டிவிகேல இருந்து ஆள் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆள் வந்து எதிர்பார்க்கப்படுது. டிவிகேல ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஜூன் 18 அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில 107 எம்எல்ஏக்களை பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாடாளுமன்றத்துல ஒரு பிஎம் வாய்ப்பு கிடைக்க ஒரு பிரகாசமான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. தாவேகா சார்புல முதல் எம்பி யார் அது, யாரு அவங்க வந்து ஆக போறாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே ரெண்டா உடஞ்சிருச்சு, ரெண்டு தரப்பா இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் அவங்க ராஜ்யசபா உறுப்பினரா இருந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப அந்த இடம் காலி ஆயிடுச்சு இல்லையா. மயிலம் தொகுதியில சட்டசபை தேர்தல்ல அவர் வெற்றி பெற்றதால அவருடைய தனது எம்பி பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதற்கு அப்புறமா ராஜினாமா பண்ணதை தொடர்ந்து அந்த பதவி காலம் வந்து 2028 வரைக்கும் இருக்கிறதுனால இப்ப அதற்கான இடைத்தேர்தல் நடத்துறதுக்காக ஒரு ஐடியா இருக்கு. நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்துல இடம் இருக்கு. தமிழகத்துல சமீபத்துலதான் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு புதிய அரசு வந்து பதவியேற்றிருக்காங்க. இந்த மாநிலங்களவை இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்து இப்ப வெளியாகி இருக்கு. இப்ப இருக்க சூழல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகம் மட்டுமே இந்த ராஜ்யசபா எம்பியை வந்து மாநிலங்களவை வந்து சுலபமா, அதாவது மாநிலங்களவை உறுப்பினரை சுலபமா வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பவர் வந்து இப்ப அவங்கள்ட்ட இருக்குது. அதனால தேர்ந்தெடுக்க முடியும்ன்றதுனால மாநிலங்களவை இடைத்தேர்தல்ல பொதுமக்களுக்கு பதிலா இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்களிச்சு முடிப்பாங்க. இப்ப நடந்து முடிந்த 2026 ஏப்ரல் மாத சட்டமன்ற தேர்தல்ல முடிவுகளின் படி கட்சிகளுடைய பலம் யாருக்கு அதிகம்னு பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு தான். 107 இடங்கள் பெற்று ஒரு தனி பெரும் கட்சியா உருவெடுத்தாங்க. எப்படி ஜெயிச்சோன்னே அவங்களுக்கு தெரியாது. திமுக 59 இடங்கள் எடுத்து எதிர்கட்சியா ஆனாங்க. எப்படி தோத்தோன்னு அவங்களுக்கு தெரியாது. அதிமுக 47 இடங்கள் பெற்று 3வது கட்சியா மாறினாங்க. இது எப்படி 3வது இடத்துக்கு போனோம்னு அவங்களுக்கும் தெரியாது. ஏன் ஜெயிச்சோன்னு டிவிகேக்கு தெரியாது, ஏன் தோத்தோன்னு டிஎம்கேக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அடுத்து எம்பிக்கான இடைத்தேர்தல். ஒரே ஒரு இடத்திற்கு தேர்தல் நடக்கிறப்ப சட்டமன்றத்துல எந்த கட்சிக்கு இல்ல எந்த கூட்டணிக்கு அதிகபட்ச எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குதோ, அதாவது 50% மேல அவங்களுடைய வேட்பாளர் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இப்ப தாவேகாவுக்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதோட இல்லாம காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், ஐஎம்யூஎல் இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 119 வருது. அதோட இல்லாம ஏடிஎம்கேல 25 பேர் வந்து அப்போதைக்கு தற்காலிக ஆதரவு கொடுத்தாங்க. தாவேகா தலைமையிலான அரசுக்கு வந்து எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து கொடுத்ததுனால 144வது வந்து உயர்ந்து இருந்துச்சு. இதனால எதிர்கட்சிகளான திமுகவுக்கோ இல்ல அதிமுகவுக்கோ அவங்களுடைய வேட்பாளர்களை அவங்க நிறுத்தினாலும் தாவேகா கூட்டணி வேட்பாளரை அவங்க வந்து தோற்கடிக்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால ஜூன் 18ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த தேர்தல்ல முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் ஒரு மனதாகவோ இல்ல பெரும்பான்மை வாக்குகள் பெற்றோ ஒரு புதிய ராஜ்யசபா எம்பியா மாறுவாரு. அந்த உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. தமிழக வெற்றி கழக சார்பில் யார் அந்த வேட்பாளரா முன்னிறுத்தப்படுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கலாம், இல்ல விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஜெகதீஷா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜோதிடரை நிப்பாட்டினாங்கல்ல அரசு பதவியில ரிக்கி ரத்தன் பண்டிட் அப்படின்ட்டு அவரா கூட இருக்கலாம். அவருடைய பேர் வந்து ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். இந்த 4 பேர்ல யாராவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. யாருடா எம்பி, தாவேகால இருந்து இப்ப எம்பியா போறது யாரு அப்படின்ற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்பு வந்து நிலவிட்டு இருக்குது. இப்ப தாவேகாவுக்கு எம்பி ஆகும் வாய்ப்பு 2028ஆம் ஆண்டு தான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப சி.வி. சண்முகம் அவங்க ராஜினாமா பண்ணதுனால அவ்வளவுதான், எம்எல்ஏ ஆயாச்சு, முதலமைச்சர் ஆயாச்சு, அடுத்து எம்பி தான் அப்படின்ற வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க தகவலும் வந்து கூடுதலா இருக்கு. ஏன்னா 108 எம்எல்ஏ டிவிகே சைடு இருக்கும்போது டிவிகே வந்து யார சொல்றாங்களோ அவங்களுக்கு மத்த எல்லாருமே வந்து முன்மொழிவாங்க, வழிமொழிவாங்க, அவங்க ஆதரவு வந்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல டிஎம்கேல இருக்க
இருக்கக்கூடிய 59 பேர் வந்து மறுத்தாலும், ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய 47 பேர் மறுத்தாலும் அந்த இடத்துல இருந்து எடுபடாது. ஏன்னா இவங்களுக்கு தான் 108 பெரும்பான்மை வந்துடுச்சுல்ல. 50%க்கு மேல ஆதரவு வந்தாலே அந்த இடத்துல டிவிகே அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. ஸோ கண்டிப்பா டிவிகேல இருந்து ஒரு ஆளு எம்பியா வர போறாங்க. நாடாளுமன்றத்திலயும் அவங்க குரல் வந்து ஒலிக்க போகுது அப்படின்றது ஒரு செய்தியாக இருந்தாலும், யார் அந்த எம்பி வேட்பாளர்? ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி அவங்களா இருப்பாங்களா? இல்ல அந்த ஆஸ்தான ஜோசியரா இருப்பாங்களா? இல்ல மறுபடியும் இப்ப தூத்துக்குடி தொகுதியில அவருடைய ஃப்ரெண்ட் வந்து எம்எல்ஏ ஆகி இப்ப மறுபடியும் அவர் அமைச்சர் ஆகியிருக்காரு. மீன்வளத்துறை அமைச்சர் ஆகியிருக்காருல ஸ்ரீநாத் அவர்கள். அது மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ல யாரையாவது நிப்பாட்டுவாங்களா? ஸ்ரீமன்னாக இருக்கட்டும், இல்ல சஞ்சீவாக இருக்கட்டும். இவங்கள வந்து நிப்பாட்ட போறாரா? நண்பர்கள் வட்டாரங்களா? இல்ல அரசியல் வட்டாரங்களா? இல்ல தெரிந்த முகமா? எந்த மாதிரி ஒரு பர்சன டிவிகே தலைமை வந்து எம்பி தேர்தல நிக்க வைக்க போறாங்கன்றது ஒரு பெரிய ஆர்வமான எதிர்பார்ப்பா இருக்கு மக்கள் கிட்ட. கூடிய சீக்கிரம் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஜூன் 1லேருந்து அதற்கான பரிசீலனை மனு வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, டிவிகே சைட்ல இருந்து யார் நாடாளுமன்றத்துல போறாங்க? முதலா போறவங்க யாரு? வரலாற்று சுவட்டுல அவங்க பேரை எழுத போறது யாரு? அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிடும். சோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.